அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தேவாசிரிய மண்டபத்தில் நடந்து வருகின்ற இந்த ஞான வேள்வியில் நாம் சிவப்பிரகாசத்தை தொடங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற வாரத்தில் சிவப்பிரகாசம் எப்படி ஒரு தனிப்பட்ட கருத்தாக இல்லாமல் எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு அடிப்படையில் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் என்பதாக உமாபதி சிவாச்சாரியாரால் சொல்லப்படுகிறது என்பதை நாம் ஓரளவுக்கு சிந்திக்க தொடங்கினோம். பொதுவாக வேதம் என்பது, வேதம் என்று சொன்னால் வேறுபாடு, பேதம் இன்மை அல்லது அபேதம் என்று சொன்னால் வேறுபாடு இல்லாத தன்மை. இந்த வேறுபாடு இல்லாத தன்மைக்கு போவது தெரிந்து கொள்ளுவது, இந்த இரண்டும் தான் கடவுள் பொது என்பதை அனுபவிக்க வைக்கிற சாதனங்கள். கடவுளை அனுபவிக்க வைக்கிற சாதனங்களில் பழமையானதாக இருக்கிற வேதங்கள் தொடங்கி இன்றைக்கு வந்திருக்கிற அருளாளர்கள் வரை பொது என்கிற ஒன்றில் இணையவில்லை அல்லது இணைக்க முடியவில்லை என்று சொன்னால் கடவுள் அனுபவத்திற்கு தகுதி இல்லை என்பதுதான் பொருள். அதைதான் நம்ம குருஞான சம்பந்தர் சோதி திறம் அறியா ஆசானையும் இந்த நீத்து விடுகின்ற விழல் தன்மையில் அதையும் ஒன்றாக சொல்லுகிறார். உருவம் இல்லாத பேதம் இல்லாத ஒன்று ஜோதி அனுபவம். அதுதான் அண்ணாமலை என்பதாக நாம் அனுபவிக்கிற ஒரு பெரிய அனுபவம். அப்ப பேதம் இல்லாமல் ஒருவன் ஒரு கடவுள் அனுபவத்திற்கு உள்ளே வருகிறான் என்று சொன்னால் அவன்தான் ஆச்சாரியனாக இருக்க முடியும். அதுதான் வேதம் தொடங்கி நமக்கு கடைசியாக வந்திருக்கிற பாம்பன் சுவாமிகள் வரை பேதத்தை களைகிற ஒரு வரலாறு முக்கியமானதாக இருக்கிறது. அதனால இந்த பங்குனி உத்திர பெருவிழாவும் அதனை அடிப்படையாக கொண்டதுதான். இப்ப இன்னைக்கு நீங்க மயிலாப்பூர்ல 63 வந்தாச்சு. இங்க நமக்கு திருமணத்துக்கு தயாராயாச்சு. நாளைக்கு நமக்கு வள்ளலார் இருக்கிறார், இன்னைக்கு உமாபதி சிவம் இருக்கிறார். பங்குனி உத்திரம் நான் இங்க சொல்லியிருப்பேன், மாசி ஹஸ்தம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை இந்த விழா முக்கியமான விழா. 27 நட்சத்திரங்களில் 27 நாட்களும் கொண்டாடப்பட வேண்டிய விழா. யார் யாரும் பேனர்ல என்னமோ வைக்கிறாங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. பங்குனி உத்திரம் இந்த விழா திருவாரூர்ல இந்த விழாவை வச்சு தான் சுந்தரமூர்த்தி சுவாமி இவருடைய வரலாறு நிகழ்வு. அந்த விழாவுக்கு நாம் போகணும் தான் திருவொற்றியூர்ல இருந்து திரும்பி போயிடுறார். அதுதான் அவருடைய ஒரே வருஷம் தான் அவர் வேலை பார்த்ததெல்லாம். அதை வச்சுதான் நமக்கு தெரியுது. எதை வச்சு அவர் அந்த விழாக்களை சொல்றதுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 16ல இருந்து 18 வயசு வரைக்கும் தான் பாடினது. ஆமா, கல்யாணத்தை தொடங்கி தானே பாடுறாரு. 16ஆவது வயசுல கல்யாணம் ஆரம்பிக்குது, 18ஆவது வயசுல முக்தி அடைகிறாரு, இந்த மேலே போயிடுறாரு கைலாயத்துக்கு.
அப்ப 2 வருஷம் வேலை தானே அது. நீங்க இப்படிலாம் பெருசா நினைக்கணும். 2 வருஷத்துல எவ்வளவு வேலை பார்த்துருக்கிறார் உங்களுக்கு தெரியும். அருளாளர் இல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசுல அசகாயத்தனமா வேலை பார்த்துட்டு போயிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பாரதி 39 வயசுல, விவேகானந்தர் 39-40 வயசுல. நமக்கெல்லாம் ஏன் நீட்டுறாங்கன்னா நாம அந்த வயசுக்குள்ள உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல, அதனால நீட்டி கொடுக்குறான். வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறான் கடவுள். இது சாதாரண வினை விஷயம் வேற. இந்த மாதிரி கொள்கையில வர்றவங்களுக்கு எல்லாம் இப்படி கடவுள் கொஞ்சம் ஆஃப் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணுவான், இது தேர்மா தேராதான். ஆனா பாரதியார் பட்டுக்கோட்டையார் இவங்கெல்லாம் அந்த வந்த உடனே அந்த வேலை இதுக்கு மேல ஓவரா வேலை பார்க்காத, எனக்கு தெரியும் சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு. அதனால அந்த கத்திரிக்கோள் அங்கங்க வைப்பான். ஆனா அவங்கவுங்க வேலையில அந்த 29 வயசுல அவர் பண்ணது, அப்புறம் நமக்கு திருஞான சம்பந்தர் 3 வயசு சொல்றதெல்லாம் நம்பணும். எப்படி நம்பணும்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் அருள் உலகத்துல இல்ல. பாரதியார் 9 வயசுல ஆயிரக்கணக்கான கவிதை எழுதுறாரு. அதுக்கெல்லாம் எவிடன்ஸே இருக்குது. 11வது வயசுல அவர் பாடின கவிதை டேட்டோட இருக்குது. அவர் எட்டயபுரம் மன்னருக்கு பணம் வாங்கி கேட்டு எழுதின கடிதம் இருக்குது இல்ல, அதுல டேட்டோட இருக்குது. அந்த டேட்டு கடிதம்லாம் பாத்தீங்கன்னா உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு திமிரா 11 வயசுல கவிதை எழுதியிருப்பானா அப்படின்லாம் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு திமிர் இருக்கும் அந்த கவிதைக்குள்ள. அந்த திமிரோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தான். கொஞ்சம் கடவுள் ஆன்மீகத்துல வர்றதுனால பக்குவம் தெரியுது பாரதிக்கு. அதனால பாரதிய நீங்க பின்வாங்கறான்னு சொல்லக்கூடாது. அந்த திமிரோட கத்துக்கிறது, கடவுளை கத்துக்கிறது, இதுதான் பாரதியோட பர்சனாலிட்டி. அந்த அவன் 9 வயசுல கவிதை எழுதுறான். பாமன்சாமி 11 வயசுல எழுதுறாரு. இதெல்லாம் நாம பொய் உள்டா நினைச்சீங்கன்னா, இந்த காலத்துல இதை நம்புறீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தர் 3 வயசுல அதுக்குன்னே வந்தவர் பாடினாருங்கிறதுலாம் நமக்கு ஆராய்ச்சிலாம் ஒன்றும் வேலை இல்லை. ஏன் இதை நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன்னா, சிலர் எழுதுறாங்க, சிலர் இல்லைங்கிறதுக்காக நீங்க நம்ப முடியாதுன்னா அது ஒத்துக்க முடியாது. என்ன ஒரே விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாறுலாம் உங்களுக்கு அந்த பேதம் இல்லாததுக்குள்ள பயணப்படணும். இது ஒரு விஷயம் இருக்குது, அவ்வளவுதான். அதுல பக்குவம் அடையிறவன் தான் என்ன பண்ணுவான்னா, இந்த வேறுபாடுகளை களைய முற்படுவான். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அல்லது ஏத்துக்கிறதுக்கான தொடக்கம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை. அது இந்த பக்குவம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதை அரவணைக்கும். அப்ப இந்த மாதிரி பக்குவம் கடவுள்கிட்ட போய் சேரும்போது உங்களுக்கு எல்லாமே எதுவும் பேதமா தெரியாதுன்னு நாம படிக்கிறோம்ல. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்க மனம் அவ்வளவு தெளிவாயிரும். அந்த தெளிவாக உங்களுக்கு இதுல வேறுபாடு தெரியாது. அந்த மாதிரி தான் சைவ சித்தாந்தத்தை பார்க்க கற்றுக் கொடுத்தவர் பாம்பன் சுவாமிகள். இப்ப சமீபத்துல பாம்பன் சுவாமிகளுக்கு முன்னாடி இதை பெரிய அளவுல வேலை பார்த்தவர் தான் உமாபதி சிவாச்சாரியார். என்ன ஒண்ணு, உமாபதி சிவாச்சாரியாரு அப்படி நமக்கு யாரும் சொல்லி கொடுக்காதனால அதை மறந்துடும். ஏன்னா உமாபதி சிவாச்சாரியார் பண்ண 2 வேலையில முக்கியமான வேலை, நடராஜரை மடங்களுக்குள்ள கொண்டு போக வச்சது. அவரால் தான் மடங்களுக்குள்ள நடராஜர் உள்ள போறாரு. இல்லாட்டா நடராஜருக்கும் மடங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. இதை நான் வெளிப்படையா சொல்லுவேன். மடங்கள் வரலாறு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் படித்த வரைக்கும் உமாபதி சிவாச்சாரியார் மரபுல தான் சித்தர் சிவபிரகாசர் வர்றாரு. அவர் தான் திருவாவடுதுறை மடத்துக்கு இந்த குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் அந்த வட்டம் போட்டுட்டு உட்காந்துருந்தார்ல, அவருக்கு சிஷ்யன் யாரு? சித்தர் சிவபிரகாசர். அவர் தான் வீர சைவத்துக்கும் சைவ திருவாவடுதுறை மடத்துக்குமான இந்த 64 இந்த 128 மடங்களை ஸ்தாபனம் பண்ணவர் இந்த சித்தர் சிவபிரகாசர். அவர் இல்லைன்னா இந்த 2 மடமும் கிடையாது. இப்ப என்ன விஷயம், நமக்கு இந்த வேலையை பார்க்கிற உமாபதி சிவாச்சாரியார் மரபுல தான் நடராஜர் வரலாறு சிதம்பரத்துல வருது. நடராஜர் வரலாறு சிதம்பரத்துல வந்த பிறகுதான் சைவ மடங்களுக்குள்ள இப்ப சிவலிங்கம் மட்டும்தானே பேசினாங்க. அவங்க தீட்சை வழிபாட்டுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள சிவலிங்கம் தானே இருக்கும் தீட்சையில. நடராஜர் திருவாவடுதுறை ஆதீனத்துல உள்ள போனீங்கன்னா யாரு அவரு? அவர் தான் பூஜைக்கு உரிய மூர்த்தம். எதுனா நடராஜ மூர்த்தம் தான். திருவாவடுதுறைக்கு போனீங்கன்னா தெரியும். சாமிகள் நமக்கு விருது கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியா நடராஜருக்கு முன்னாடி தான் எல்லாம் நடக்கும். அபிஷேகம், அந்த ஆராதனை எல்லாம் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப சிவலிங்கத்தை தாண்டி நடராஜர் எங்க வந்தார்? இதை எங்க ஏத்துக்கினீங்க? எங்க ஏத்துக்கினாங்க? இதுக்குன்னா வரலாறுன்னு கேட்டா பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அனுபவத்துல ஒன்னை தாண்டி இன்னொன்னுக்கு வரும்போது பேதம் இல்லாத ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கு எதெல்லாம் உதவுதுன்னு பாருங்க. இந்த நடராஜர் வந்த பிறகுதான் வள்ளலார் என்ன பண்ணார்? நடராஜர்கிட்ட போய் அதுக்கப்புறம் ஜோதிய அருட்பெருஞ்சோதிக்கு மாறுறாருல்ல. அப்ப அந்த தானே நம்ம குரோனாலஜியா அல்லது வரலாற்றுக்குள்ள அதை வளர்ச்சியா பார்த்தோம்.
அப்ப என்ன வருதுன்னா, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்றது ஒரு வகை. ஏன்னா மக்கள் லெவல் அவ்வளவுதான். இப்ப வந்து சாமியை வந்து நீங்க பங்குனி உத்திர அன்னைக்கு பார்த்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா வராங்க. அது அவங்க லெவலுக்கு அவ்வளவுதான். அவங்க கிட்டே நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா இங்க இந்த மண்டபத்துக்குள்ள வந்து உட்கார்றவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்போம் இல்ல. அப்ப இவங்க எந்த அளவுக்கு குழந்தைங்க, இப்ப இவங்க போய் முண்டி எடுத்து சாமி கும்பிட மாட்டாங்க. எதுல நான் நல்லா இருக்கிறேன், எனக்குள்ள சாமி இருக்கிறாரு, உள்ள இருக்கிறவருக்கு தெரியும் அப்படின்ட்டு வெளியில இருந்து டாடா காமிட்டு போவோம்ல நம்ம. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க சாமி இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த வளர்ச்சி எங்கிருந்து வருது? அது நமக்கு விரோதம் இல்லை, ஆனா நாம வளர்ந்துக்கிட்டு வர்றோம். அப்ப வளர்ந்துட்டு வரும்போது நாம என்ன பண்ண மாட்டோம், அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயம் நடக்குது. அதுக்கு தான் வழிபாட்டு முறைகள் இப்படி வச்சிருக்கிறோம். ஆனா உண்மை வரலாறு என்ன பங்குனி உத்திரத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி உத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்திலையும் நீங்க தினம் வந்து வழிபாடு நடத்தணும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்த உயிர்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு அது போய் சேரும். அப்படி 27 நட்சத்திரத்துல பிறந்தவன் தான் இந்த பூமி பந்தில் இருக்கிற உயிர்கள். மனுஷன் மட்டும் இல்ல, புல்லுல இருந்து மனிதன் வரைக்கும் 27 நட்சத்திரத்தோட தொடர்பு உடைய உயிர்கள் தான் நாம இந்த பங்குனி மாசத்துல தொடர்பு கொள்ள வைக்கிறோம். இதுதான் இதோட அடிப்படை. இன்னொரு கூடுதலான அம்சம் சொல்றேன் பாருங்களேன். ஏன் இதை வேற அஸ்தம் தொடங்கி உத்தரத்துல வேற மாசத்துல வைக்கல அப்படிங்கிறப்போ இப்ப இந்த வருஷம் தான் அதுக்கு விடை கொடுத்தது. ஏன் பங்குனி மாசத்துல அடுத்து வர்ற உத்தரத்துல வைக்காம இந்த உத்தரத்துல வச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, சூரியன் வந்து சைடு மாறுறாருல்ல, இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் மாற அந்த உச்சிக்கு வர்ற பங்குனி உத்தரம் தான் முக்கியம். அப்படித்தானே அதை இப்ப கணக்கு எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பக்கமும் இந்த பக்கம் பிரிச்சுட்டு அந்த நேர்கோட்டுல வர்ற மாசி அஸ்தம் தொடங்கி பங்குனி உத்தரத்துல பண்ணும்போது, இப்போ நெடுநல்வாடைன்னு ஒரு இலக்கியம் இருக்குது. நெடுநல்வாடைன்னு ஒரு இலக்கியம் சங்க இலக்கியத்துல ஒண்ணு. அதுல மன்னனுக்கு அரண்மனை கட்டும் போது எப்படி பண்ணுவாங்களாம்னா, 2 குச்சி நடுவாங்களாம். இந்த 2 குச்சியும் நிழல் நேர்கோட்டுல வரும்போது தான் அந்த கால் நடுறது. அந்த அந்த கடைக்கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுவாங்க இல்ல, பூமி பூஜை. இந்த டைம் அந்த டைம். அப்ப என்ன அர்த்தம்? அது நம்ம விளக்கம் எழுதுற உரையாசிரியர்களுக்கு புரியாது. இப்ப வந்து அது தினந்தோறும் ஒரு பங்குனி இருக்குது. தினந்தோறும் ஒரு பங்குனி உத்தரங்கிறது உச்சி காலம். வருஷத்துல பங்குனி உத்தரங்கிறது என்ன? வருஷத்துல பங்குனி உத்தரங்கிறதுன்னா இந்த தட்சிணாயன உத்தராயணத்துக்கு நடுவுல வர்ற அந்த உச்சி. அப்ப இது கடவுளோட நிலைப்பாட்டுக்கு அதோட விஷயத்துக்கு இது முக்கியமானதா வருது. ஜோதிட ரீதியாகவும் ஜோதிடங்கிறது எது? ஜோதிடம் காலக்கணிதனா எதுன்னு கேட்டீங்கன்னா அண்டப்பிண்ட இணைப்பு. அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா சிந்திக்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம வயசு இந்த விஷயம்லாம் வைக்கிறோம்ல, பூமிய சுத்த வைக்கிற பெருமான் நம்ம உயிர் கரு இந்த 10 மாசம் 12 மாசம் ஒரு பயணம் வைக்கிறான்ல கரு, இந்த 12 மாசத்தையும் வைக்கிறான், அதுலயும் 12 மாசம் வைக்கிறான். இப்ப அண்டப்பிண்ட இணைப்புக்கு அவனோட செட்டப் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏதாவது புரியுதா? கணக்கு நீங்க தனியா எழுத தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 12 மாசம் இதுதான் ஆண்டு. இதை வச்சே நீங்க ஒரு வருஷம் கணக்கு பண்றீங்கல்ல. ஒரு வருஷம்னா இப்ப நாம பிறந்ததே நமக்கு ஒரு வயசு முடியுதா தொடங்குதா? இப்ப கணக்கம்பட்டி சித்தர்னு ஒருத்தர் இப்ப பழனியில இருந்த சித்தர் சமாதி ஆயிட்டார் முந்தானா. ஏறக்குறைய 1.5 லட்சம் பேருக்கு மேல போயிருக்கிறாங்க. நீங்க பேப்பர்ல பாத்தீங்களான்னு தெரியாது. கோயம்புத்தூர்ல இருந்து பெரும் தனவந்தர்கள் தொடங்கி சாதாரண மக்கள் வரைக்கும் சென்னையில இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்று சமாதி வச்சுட்டாங்க. அவர் பிச்சைக்காரனா இருக்கிறவருக்கு 1.5 லட்சம் பேர் கார் பஸ்ஸோட போய் இறங்குறான். எவ்வளவு பேருக்கு செஞ்சிருப்பாரு. இப்ப நமக்கு தெரியல வரலாறு. லட்சக்கணக்கான பேருக்கு அவர் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு. போய் சேருது இவ்வளவு கூட்டம் நேற்று சமாதி வச்சுட்டாங்க. அங்க இருந்து இன்னைக்கு ஒரு போன் நம்ம இன்னொருத்தர் அங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் அந்த மண்டல பூஜை எப்படி கொண்டாடுறதுன்னு ஒரு சிக்கல் வந்து சும்மா எனக்கு ஒரு போனு போட்டாங்க. ஐயா, இந்த மாதிரி மண்டல பூஜையை நாங்க எண்ணில இருந்து கணக்கு வைக்கிறது, சமாதியில இருந்து கணக்கு வைக்கிறதா? உயிர் அந்த உயிர் விடுறதில்லை, அவங்க உயிரை உந்தியில நிறுத்துவாங்க. இந்த சித்தர்கள் சொல்லும் போது நீங்க தப்பா சொல்லக்கூடாது. உயிரை உந்தியில நிறுத்துறது தான் சித்தர் மரபு. உயிரை விடுறது நம்ம வேலை. உந்தி காற்றுல கொண்டு போய் நிறுத்துவாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க அங்க போய் தொட்டீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும். உங்களை தொட்டீங்கன்னா தெரியாது.
அல்லது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு அந்த ஆன்ம தெளிவு இருந்தா அதை தொடும்போது உங்களுக்குள்ள ஒரு அந்த 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 அதிர்வு வரும். சித்தர்கள் மார்க்கத்துல இது பொய்யெல்லாம் கிடையாது. கடவுள் இல்லை இல்லைன்னு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சித்தர்கள் கிட்ட போய் தீக்காக்காரன்னு வந்திருக்கிறான். அதுல ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. இன்னைக்கும் நீங்க கடவுள் இருக்குதுன்னா மருந்தீஸ்வரர் நம்புறதை விட சித்தரை தான் நம்பி ஆகணும். எனக்கு தெரியும் இங்க எந்த சித்தர் இருக்கிறாரு, யாரு மருந்தீஸ்வரருக்கு மருந்தீஸ்வரர் மூலமா இந்த சமுதாயத்துக்கு ஆட்களை வழங்குறது சித்தர்கள் தான். நீங்க மருந்தீஸ்வரர் நேரம் கொடுக்க மாட்டார். சித்தர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுளை எவன் அனுபவித்து ஆற்றலை பெருக்குகிறானோ அவன் தான் சித்தன். அப்படிங்க நீங்க இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, அது இல்லைன்னா அவர் வேலை செய்ய மாட்டார். அது நல்லா தெரியும் எனக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கேட்டாங்க, நான் சொன்னேன், ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்டலங்கிறது கணக்கு 48. சரி, அந்த 48 அவரை வச்சு நீங்க கணக்கு போட முடியாது. அவரை பூமிக்கும் அவருக்கும் சம்பந்தப்படுத்துறீங்கல்ல, அதுல இருந்து கணக்கு வைங்க. ஏன்னா நீங்க கணக்கு அவருக்கு எடுத்தீங்கன்னா அவருக்கு கணக்கு கிடையாது. அவருக்கு தான் பிறப்பே இல்லையே, இனிமே அவர் உடம்பையும் உடலையே. அப்ப நீங்க அவரை வச்சுலாம் கணக்கு உந்தியில வைக்கிறதுல இருந்து 48 நாள் அவருக்கு நீங்க கணக்கு வைக்கல, நீங்க பூமியில தான் கணக்கு வைக்கணும். ஏன்னா ஒரு ஐம்பூத சம்பந்தம். அதுக்கு முன்னாடி அவங்க வென்றுடுவாங்க. எப்படி சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெயில், காத்து, மழை, நெருப்பு இதுல அசங்காம உட்கார்ந்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐம்பூதத்தை அவங்க வென்றுடுவாங்க ஏற்கனவே. அது நமக்கு தெரியாது. நீங்க மழையிலே உட்காந்துருப்பாங்க, நெருப்புல சேரு, வெயில் அசையாம இருப்பாங்க. சில இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலிலே அவர்கள் ஐம்பூதத்தை வென்று விடுகிறார்கள்னு அர்த்தம். அதுல போய் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அந்த இடத்துல அருள் தொடங்கணும். இது கூட 48 நாளுங்கிறது ஒரு கணக்குக்கு தான். அது 480 நாளும் இருக்கலாம், 48 வருஷமும் இருக்கலாம், 480 வருஷமும் இருக்கலாம். சில சித்தர்கள் அந்த உடம்புல இருந்து அது அது அணு மாறி 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 அது வியாபகம் அடையிற கணக்கு ஆன பிறகு அவங்க சமாதி அருள் வீசும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பேர் போவான். அது கொஞ்சம் பேரை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் நல்லவங்களை வச்சுக்கிட்டு அந்த சமாதியை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. இது யார் பண்ணுவாங்கன்னா அவங்க சில சித்தர்களுக்கிட்ட அந்த ஒப்படைச்சிருவாங்க. அவங்க அந்த சமயத்துல வேலை பார்க்க முடியாது. இது ஒரு நுட்பம். இப்போ ஒரு சமாதி, இப்போ பாம்பன் சாமி சமாதியில உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் இப்போ சாமி கும்பிட்ற மாதிரி அவர் 40 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கும்பிடலையே. அன்னைக்கு ஒரு கீரை கட்டா போட்டுட்டு இன்னைக்கு சண்டை போறாங்கன்னா அது வேற விஷயம். அதுக்கு இன்னும் சாமி சில நல்லவங்களை தேடிட்டு இருக்கிறாருன்றது வேற விஷயம். அந்த குறிப்பிட்ட காலம் அவங்க அந்த உடம்பை வியாபகமாக்குற காலம் ஒன்று இருக்குது. ஏன்னா அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒழிவில் ஒடுக்கம். இன்னொரு நூல் என்ன, துகளறு போதம் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். துகளறு போதம், ஒழிவில் ஒடுக்கங்கிறது இந்த அனுபவத்துக்குள்ள போறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நூல். துகளறு போதம்னா இருக்கிற தூச தட்டுறது அப்படின்னு வச்சுங்களேன். ஒழிவில் ஒடுக்கன்னா நீங்க ஓயாம எப்படி ஒடுங்கி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓயாம ஒடுங்கி இருக்கிறது, அதான் உந்தியில ஒடுக்கிறதுன்னு சொல்றது. அதுல தூசு தட்டுறது துகளறு போதம். இந்த 2 நூலையும் அண்ணன் தம்பிங்க தான் பண்ணாங்க. ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் அண்ணன், தம்பி காழி கண்ணுடைய வல்லல். இந்த 2 பேரும் பண்ண நூல். இந்த 2 நூலும் நான் சொன்ன நூல். திருச்செந்தூர் அகவல் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் சிற்றம்பல நாடிகள். அது ரொம்ப உயர்ந்த ஞான நூல். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது இன்னும் இங்க யாரும் பேசல இல்லை. அதையும் லிஸ்ட்ல போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல ஒரு பாடம் ஓடிட்டு இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உடம்ப நான் கூட முதல்ல எனக்கு இது புரியல. வள்ளலார் தான் அதுக்கு ஒரு 10 பாட்டு எழுதுறாரு. சித்தர்களை சமாதி வைக்கிறது, எல்லாரையும் சமாதி வைங்க, சமாதினா மண்ணுல வைங்க. மற்றவன் உடம்புலாம் இன்னொரு உயிருக்கு போயிடும், இன்னொரு உடம்புக்கு போயிடும். சித்தர்கள் உடம்பு மட்டும் மாறும் அப்படிங்கிறார். இது எப்படி? இதுல இந்த உண்மையை தான் ஒழிவில் ஒடுக்கமும் துகளறு போதமும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இப்ப நாம சமாதிக்கு உள்ள அந்த உயிர் உந்தியில அடக்குறாங்கல்ல, அடக்கின பிறகு இவங்க எந்த ரூட்ல வந்திருக்காங்களோ அதை கழற்றணும், அந்த முடிச்சாவுக்கும். அப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதை சரியை கழற்றி, யோக கழற்றி, கிரியை கழற்றி, ஞான கழற்றி, அப்புறம் சரியை கழற்றி, சரியையில் கிரியை கழற்றி, சரியையில் யோக கழற்றி, சரியையில் ஞான கழற்றி, கிரியையில் சரியை கழற்றி, கிரியையில் கிரியை கழற்றி, கிரியையில் யோக கழற்றி, கிரியையில் ஞான கழற்றி, அதுக்கப்புறம் என்ன, யோகத்தில் சரியை கழற்றி, யோகத்தில் கிரியை கழற்றி, யோகத்தில் யோக கழற்றி, யோகத்தில் ஞான கழற்றி, ஞானத்தில் சரியை கழற்றி வரும்போது தான் வள்ளலார் ஸ்டார்ட் ஆகிறார். அதுக்குதான் அவர் ஞான சரியை பாடினாரு மறையறதுக்கு முன்னாடி.
தன்னை மறைச்சிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாடின நூலுக்கு பேருனா கடைசியா பாடினார்ல, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு பாடினார்ல, அதுக்கு பேரு ஞானசரியைன்னு பேரு. ஞானசரியை வரும்போதுதான் இந்த மரணமில்லா பெருவாழ்வே ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த ஞானசரியைக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் கழட்டணும். உங்களுக்கு தெரியாது, உங்க மூளையில நான் இத்தனை 5 வருஷமா இவர் 10 வருஷமா இங்க சொற்பொழிவு கேட்டார். அவர் மூளையை கழட்டுறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தானே தெரியும். கரண்டுச்சாங்கிறது அப்புறம் அவர் நடுநடுவில் பேசுவார்ல, அதுவும் அடங்குறதுக்கு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்றோம்ல. அப்ப ஏன்னா ஓஹோ இதுக்கு மேல நாம போகணும்னு அந்த ஆன்மா தயாராகுது. அது அவர் மட்டும் பண்ணல, இந்த இடம் பண்ணும். அது அதுதான் சும்மா இல்லை. இப்ப நான் இலங்கையில போய் வகுப்பு எடுத்தேன், வேதாந்தத்துல கிளாஸ் எடுத்தது, அதுல எடுத்ததுலாம் உட்காந்துன்னு அப்படியே இந்த சின்ன பையனை விட்டாங்களே நமக்கு அவமானமாகுதுன்னு கேள்வி மேல கேள்வி, கொடைச்சல் மேல கொடைச்சல். 2 நாள் எல்லாத்துக்கும் அடிச்ச பிறகு 3ஆவது நாள் மொத்தமும் சரண்டராச்சு. அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் சொன்னேன். குழம்பு கொதிக்கும் போது தொப்புக்குன்னு கொதிக்கும். இந்த உப்புமாவு கலரும் போது கொதிக்கிறத பாத்துக்கிறீங்கல்ல, வேற எதுலையும் கொதிக்கிறது அவ்வளவு நல்லா கொதிக்காது. சிம்ல வச்சீங்கன்னா கூட உப்புமாவு கலரவங்க தான் அது தொப்புக்குன்னு கொதிக்கும். அந்த மாதிரி இந்த ஞானத்துல கொதிக்கிற வேலை எல்லாத்துக்கும் அடங்கணும்னா பக்குவம் வரும், அதுக்கப்புறம் தான் அது டேஸ்ட் வரும். அந்த மாதிரி இந்த கொதிக்கிற வேலையை கழட்டுறதுக்கு பேர் தான் சரியை கழற்றி கிரியை கழற்றி அதுக்குள்ள இருக்கிற மல்டிபிள், அதாவது அடுக்கடுக்கா வர்ற விஷயம். இப்ப இந்த சித்தர்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த உட்கார்ந்த பிறகு இந்த உடம்புல மாத்தி மாத்தி அவங்க இப்ப பாமன்சாமி வர்றாருன்னா அவருக்கு என்ன கழட்டணும், அவர் பெரிய ஆள் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு முந்தி சுழியில அடக்கிற வரைக்கும் அவர் மொத்த வினையும் கழிப்பார், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த என்னைக்கு பெருமான் முடிவு பண்ணி உந்தி சுழியில உட்கார வைக்கிறானோ அன்னையில இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் இருந்த அடமன்சி மொத்தத்தையும் சோப் போட்டு கழுவணும். உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு சும்மா கொடுக்க மாட்டான், அந்த அடமன்சி மொத்தத்தையும் கிளியர் பண்ணணும். அது ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன, அடமன்சினா இந்த விடாப்பிடியா ஒண்ணுலயும் நமக்கு இருக்கும். இந்த விடாப்பிடி திருஞான சம்பந்தர்லயும் பார்க்கலாம், சுந்தரர்லயும் பார்க்கலாம், எல்லாருக்குமே விடாப்பிடி தான். ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தான் வரலாற்றுல விடாப்பிடி கிடையாது. வள்ளலாரை தவிர மற்ற யாருக்கும் விடாப்பிடி இருந்தது எல்லாருக்குமே. வள்ளலார் மட்டும்தான் நம்ம சிதம்பரம் போய் கோயில் கட்டலாம்னு பார்க்கிறாரு. திருவொற்றியூர்ல இருந்து போறாரு, சிதம்பரம் போறாரு. சிதம்பரம் போய் பக்கத்துல தங்குறாரு கருங்குழியில. சிதம்பரத்தை அதுக்கு முன்னாடி நல்லா அனுபவிக்கிறாரு. சிதம்பரம் ராமலிங்கம் தான் பேர் வச்சுக்கிறாரு. எப்படி பாரதிதாசனார் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி சிதம்பரம் தான் கடைசி வரைக்கும் ராமலிங்க அடிகளார் மாத்திக்கல. வடலூர் வச்ச பிறகும் சிதம்பரத்தை மாத்திக்கல. அது முக்கியமா. நான் அத்தை மாத்தன இத்த மாத்தன எல்லாம் சொல்றான்ல, ஆனா சிதம்பரத்தை மாத்தினாரா? மாத்தல இல்ல. அது என்ன அர்த்தம்னா, சிதம்பரங்கிறது தான் தலைமை பீடம். அந்த இடத்துல கொஞ்சம் கோவில் வடிவமைப்புல வழிபாட்டு முறையில கொஞ்சம் மாத்தலான்னு பாக்குறாரு, முடியலன்னா என்ன அர்த்தம், இவரு அற்புதம் செஞ்சு மாத்தக்கூடாது. அந்த இடத்துல நின்னு பார்ப்பாங்க, இயல்பா மாறினா வேலை செய்வாங்க. இல்லையா, வா தனியா கட்டுவோன்னு போய் கட்டுறாரு. இந்த தனியா போய் உத்தரஞான சிதம்பரம் கட்டினாரு பாருங்க, அங்க என்ன வந்தது, அங்கேயும் இந்த பிரச்சனை வந்தோடனே பூஜையை தன் தாய் வச்சுட்டார். அப்ப இவ்வளவு எல்லாம் செய்வல்ல சித்தி அப்படிங்கிறாரு. அவருக்கு ஏன் சித்து விளையாட்டு பண்ண தெரியல? பண்ண தெரியுமா தெரியாதா? பண்ணலாம். ஆனா ஏன் பண்ணல? அதுக்கு பேர் தான் இந்த அடமன்சியில கொஞ்சம் கூட உள்ள போல. இப்ப சமுதாயத்துக்கு ஒரு சாட்சி வேணும். என்ன சாட்சி? திருஞான சம்பந்தரும் மரணமில்லா பெருவாழ்வு தான், சுந்தரரும் மரணமில்லா பெருவாழ்வு தான், பாம்பன்சாமியிலும் மரணமில்லா பெருவாழ்வு தான், எல்லாரும் மரணமில்லா. ஆனா மரணமில்லா பெருவாழ்வுடைய ஒட்டுமொத்த சாட்சியா ஒரு ஆள் இருக்கணும். அது எல்லாராலையும் முடியாது. அப்பதான் என்ன பண்றான் கடவுள், இவர் எந்த பிரச்சனையிலையும் கொஞ்சம் கூட பிடிவாதத்தை பயன்படுத்தாத ஒரு நிலைக்கு சாட்சி ஆகிறான். அந்த தாய் வச்சிருப்பா, அதை நாம கட்டணம் தான், நாம பண்ணணும் தான். ஆனா நம்ம அதுல ஒரு வலிந்து பண்ணிட்டா கருணை ஓய்ஞ்சிடும். இந்த கருணையோட எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அது அங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், ஓஹோ மரணமில்லா பெருவாழ்வுல கழட்ட வேண்டிய விஷயம் இல்லாம ஒரு ஆன்மா உடம்புல வாழுதுன்னு சொன்னா அது இந்த உலகத்துக்கு இங்கேயே இந்த உடம்ப மறைய வைக்கிற சாட்சின்னு அப்படி ஒரே ஆள் தான் வரல. மற்றவங்களும் போனாங்க, அங்க பேதம் சொல்லக்கூடாது. ஆனா எப்படி போனாங்கிறதான் பிரச்சனை. அதுதான் இந்த சமாதியில உட்கார வச்ச பிறகு அது மாறும். இப்ப பாமசாமிக்கிறாருன்னா எல்லாரையும் சண்டை போட்டிருப்பாருல்ல, அவரு அந்த அந்த அடமன்சியை நீக்கணும்ல,
எல்லாரும் தத்துவம் பேசினால வேதத்திலிருந்து எல்லாத்துக்கும் எழுதுனதெல்லாம் இருக்குல்ல, தப்பு தப்பா எழுதுனதெல்லாம் இருக்குல்ல, இந்த தப்பெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும், நீக்கிறதுக்கு எழுதினார்ல. அப்ப இவருக்கு என்ன வேணும், ஒரு மதம் வேணும். மதம்னா ஒரு அடமன்சி வேணும். மதம்னு சொன்னாலே ஒரு அடமன்ட்னு அர்த்தம். மதம்னா ஒரு தத்துவம் கிடையாது, இதுல ஒரு பிடிப்பு. அதனாலதான் வள்ளலார் சொன்னார், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார். மதம்னா ஒரு பிடிப்பு, அது பிடியாது இருக்கணும்னு அழகா சொன்னார். இப்ப படிக்க வேண்டிய நூல்களை படித்தபடி நட அப்படின்னா, கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றேன்ல, படித்தபடி நடன்னு எழுதுறோம்ல, அதுல ஒரு படி வருது இதுல ஒரு படி வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார் யார், வள்ளலார். எப்படியாவது நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்னார். அப்ப அந்த கான்செப்டுக்குள்ள அவர் நிக்கிறாரான்னு பாக்குறது தான் திருவொற்றியூர்ல இருந்து வடலூர் வரைக்கும் போய் நின்ன விஷயம். அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஆன்மாவின் ஞான வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முடிச்சுகளையும் அப்படியே நைஸா மாத்தி விடுற வேலை தான் கழற்ற வேலை. இந்த கழற்ற, அது கழற்றின்னு எழுதுறாங்க, அதனால்தான் நான் கழற்ற வேலைங்கிறேன். இந்த கழற்றது வேலையை முடிச்ச பிறகுதான் அந்த உடம்போடையே அவங்கள அருள் ஒளி வீசுகிற இடமா அதை ஆக்கி தராங்க. யாரு, கடவுள். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல இதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணான், பாமசாமி சமாதியில அன்னைக்கு உந்திச்சுயில உட்காந்துட்டார். நாங்க யார வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல சிஷியனை நம்மள பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா முருகன் என்ன பண்ணுவான், அருணகிரிநாதர் மாதிரி ஆளை எஸ்கார்ட் போட்டுருவான். அருணகிரிநாதர் போட மாட்டான், ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளு. அன்னைக்கு யார் இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த சித்தர்கள் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களே எஸ்கார்ட் போட்டுருவான். ஒண்ணு வாழும் சித்தர்களையும் போடுவான், அருவமா இருக்கிற சித்தர்களையும் போடுவான். ஏன்னா அது லேயர் லேயரா பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். இந்த லேயர்ல இப்ப உங்களை மாதிரி ஒரு ஆளை உட்கார வைப்பான். முதல்ல ஒரு லேயர், இது ஃபர்ஸ்ட் லேயர், இது வந்து தூசிப்படை மாதிரி. ரெண்டாவது ஒரு லேயர் சித்தராவே இருப்பாங்க இல்ல, இந்த சுத்தி உட்காடுறாங்கல்ல கோயிலை சுத்தி, அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் பேர் ரெண்டாவது உட்கார வைப்பான். மூணாவது அருவமா இருக்கிறவங்களையும் வச்சிருப்பான். இப்படி 3 லேயருக்கு அப்புறம் தான் கடவுள் அந்த சமாதியை விளங்க வைப்பான். இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற நுட்பம். ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தெளிவா பார்த்த மாதிரி பேசுறேன்னு சொன்னா, இவ்வளவு உண்மை இருக்கிறதுனாலதான் நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இவ்வளவு உண்மை இருக்கிறதுனாலதான் நாமெல்லாம் வாழறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வாழறதுக்குள்ள நீங்க கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கூட அழுத்தத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த அழுத்தம் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்துரும். இப்ப பாமசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாருன்னா அவருக்கு அடுத்த பிறவி கிடையாது, ஆனா சமாதி காலம் எக்ஸ்டென்ஷன் ஆயிடும். இப்ப நீங்க போய் வழிபடுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப போய் வழிபடுறாங்க, அருள் விளங்குது. இப்ப வந்து பிரச்சனை அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நினைக்கிறது செய்யறதா, பாமசாமி நடக்கிறது செய்யறதா, இதுக்குள்ள நடுவுல மொத்த அயோக்கியனை உள்ள பூந்துட்டாங்கன்னா அதை எப்படி ரெடி பண்றது? தேவசிய மண்டபம் இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன், திருஞான சம்பந்தர் கிபி 600ல வந்து பாடிட்டு போனார். ஏன் 2010 வரைக்கும் 2000க்கு பிறகு சொற்பொழிவு ஆரம்பிக்கிறாருன்னா, அன்னைக்கு திருஞான சம்பந்தர் சொன்னது நடக்கணும்னா ஒரு சுச்சுவேஷன் வரணும். இந்த படிச்சது உரை பண்றது இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அப்ப அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான காலம் நமக்கு தெரியாது. நான் தான் அடிக்கடி இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த அதோட அது என்ன சொல்றது, அதுக்குள்ள நீங்க அவ்வளவு அனுபவிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியாது. இப்ப ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அன்னைக்கு நாம வேணாம்னு நினைச்சோம், இன்னைக்கு இதுக்காக தான் அதை நம்மளுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தானா அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இன்வெஸ்ட் பண்றது வேற, அது வினை. இந்த பணம் போட்டு நிறைய பணமா 10 கோடி ஆச்சு, 1 கோடி, அதெல்லாம் நான் கணக்கு சொல்லல. உங்களை நிலை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு கற்றுக் கொடுத்துருப்பான் 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடியோ, அல்லது நீங்க குழந்தையிலே சிலது உங்களுக்கு தெரியாம செஞ்சிருப்பீங்க. இப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வரலாறுல உங்களுடைய எதிர்காலத்துக்கான விஷயத்தை கடவுள் புதைச்சி வச்சிருப்பான். அது திரும்பி பார்த்தீங்கன்னா அது இனிமையா இருக்கும். அந்த மாதிரி நம்மள வந்து பெருமான் உருவாக்குறான் அப்படின்னு தெரியுது இல்ல, அந்த திட்டம் தான் இந்த ஞான வாழ்க்கையில நாம புரிஞ்சிக்கிறதுக்கு தேவை. இப்ப கடவுள் இல்லைன்னு எளிமையா சொல்லிட்டு போறதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா கடவுள் இருக்குங்கிறதுக்குள்ள வர்றதுதான் கடவுள் இல்லைங்கிறத விடவும் கொடுமையானது. ஏன்னா இருக்குன்னு சொல்ற யாரும் இருக்குங்கிறதுக்காக வர்றதில்லை. அது ஏதாவது செய்யுமா, அது ஏதாவது செய்யுமா, ஏதாவது நம்ப வைக்குமா, ஏதாவது நம்ப வைக்குமா. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நானே வந்து இவ்வளவு தெளிவா பேசினாலும்
ஏன் கடவுள் இப்படி ரொம்ப தொல்லை பண்றான், இருக்கிறானா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல. அப்ப கடவுள் இருக்குன்னு சொல்றவன் கண்டிப்பா கடவுள் இருக்குதுங்கிறதுக்கு நம்ப வச்சு தினம் கடவுள் ஏதாவது உதவி பண்ணலன்னு சொன்னா கடவுள் தொலைஞ்சு போயிடுறார். கடவுள் இல்லைங்கிறவனை பத்தியே பிரச்சனை இல்லை, அவன் வினைப்படி வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனா கடவுள் இருக்கிறான்னு நினைச்சவனுக்கு தான் இவன் நினைக்கிற மாதிரி கொடுக்கல, இவன் நினைக்கிற மாதிரி பணம் கொடுக்கல, இவன் நினைக்கிற மாதிரி வசதி வாய்ப்பு கொடுக்கல. இப்ப கூட இப்ப சித்தர் கணக்கம்பட்டி சித்தரை பத்தி சொல்லும் போது அவர் ஒரு சில அதிசயம் என்ன சொன்னாங்க, என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் கார் எடுத்து போய் ஐயா இந்த காரை யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்த உடனே அவர் அதை கல்லை மாற்றிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த காரை ஒரு 4 நாள் கழிச்சு வா தூக்கி போ காரன்னு அப்படி அனுப்பியிருக்கிறார். அப்புறம் சில கார்ல மூட்டை போட்டுருவாராம். அவன் மூட்டை எடுத்துட்டு போனான்னா நிறைய கார் பங்களா வாங்குற மாதிரி ஆயிடுமா. அதுக்கப்புறம் அவன் அந்த காரை மட்டும் விற்க முடியாதான். இப்படிலாம் சில அற்புதம் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் போறான்ல, இந்த போற வினையை மாத்துறது இப்படிலாம் கிடையாது. இவன் வந்துட்டான், இதை கேட்டுட்டான், கடவுள் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பான், இதுக்கு பிறகு இதுன்னு வச்சிருப்பான். இதுங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி இருக்கிறது முன்னாடி தூக்கி போடுவாங்க, பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது பின்னாடி போடுவாங்க. இந்த வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்ற எந்த வேலையும் நீங்களா தேராத கடைசியா அது தேர்றதுங்கிறதே கிடையாது. என்ன இந்த பிறவியில கொஞ்சம் ஏமாத்திட்டு போகலாம், இந்த பிறவில நீங்க தானே கேட்குறீங்க இது போனோம் அது போனோம் தானே, இது என்ன பெரிய மேட்ரு, அது ஒன்றும் மேட்ரு இல்லை. இந்த ஜிக் ஜாக் வேலை மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் பல்லு ஒன்று உடச்சிக்கிச்சுன்னா அந்த ஜிப்பே வீணா போடும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இழுத்து பூட்டின்னு இருக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் போடலாம், மெழுகு போடலாம், இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி உணர வைக்கிறதுக்கு கடவுள் எப்படி அருளாளர்கள் வரிசையில பல திட்டம் வச்சிருக்கிறானோ அதே மாதிரி தான் ஞான நூல்லையும் திட்டம் வச்சிருக்கான். அந்த ஞான நூல் திட்டத்துல தான் வேதம் நமக்கு முதல், அதாவது இப்ப நமக்கு கடவுளை பத்தின ஆராய்ச்சியில அதுக்குன்னே ஒரு பேர் வச்சு அதுக்காகவே செய்யப்பட்ட நூல் தொகுப்புல நமக்கு முதன்மையா இருக்கிறது வேதம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. இதுல நான் உங்ககிட்ட படுற பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ் பெருசு, தமிழ்ல தான் திருஞான சம்பந்தர் அனுபவிக்கிறாருங்கிற மாதிரி இது வரைக்கும் கேட்டிருந்ததுனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க முடியும். இப்ப நான் விரோதியா உமாபதி சிவத்தை காட்ட முடியும். ஏன் உமாபதி சிவத்தை விரோதியா காட்ட முடியும்னா, நான் சிவஞான போது தான் உரை செய்யறேன், ஆனா வேதாந்தத்தை தெளிவா வச்சுதான் நான் பண்றேன்னு அவர் சொன்னதுனால இப்ப நீங்க தமிழ் கோஷ்டியில என்ன பண்ணலாம், இவர் உமாபதி சிவம் நல்லவர் இல்ல அப்படின்னு தூக்கி வச்சிடலாம். ஆனா உமாபதி சிவத்தை தெளிவா இதை ஏன் அந்த பாட்டை படிப்பேன், அந்த பாட்டை தூக்கி வச்சு வேற பாட்டை படிச்சுட்டு போறது அப்படின்னு கொஞ்சம் பேர் அதை தப்பிக்கலாம். ஆனா இதுல என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட வேலை. எதுல உமாபதி சிவன் ஏன் அதை சொன்னார், மெய்கண்டாருடைய நிலவரத்தை நான் போன வாரம் சொன்னேன். மெய்கண்டார் காலத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் கடவுள் அனுபவத்துக்குள்ள மெய்கண்டார் அற்புதம் பண்ணாரா? மெய்கண்டார் அற்புதம் பண்ணல. என்ன சார் எல்லாம் முடிக்கிறீங்க? மெய்கண்டார் அற்புதம் பண்ணாரா? இப்படின்னு விரல காட்டினாரு, அதான் வேற ஒன்றும் அற்புதம் பண்ணலையா? சரி. ஆனா உமாபதி சிவம் அற்புதம் பண்ணார்ல, அப்ப கடவுள் என் உமாபதி சிவத்துக்கு அற்புதம் பண்ற அதிகாரத்தை கொடுக்குறான். இது இப்படி திருப்பி போட்டு பாருங்களேன். அப்ப இவன் மூலமா வர்ற உண்மையை ஏத்துங்கடான்னு தான் அர்த்தம். எப்பவுமே கடவுள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் அற்புதம் பண்ற வேலை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் மூலமா ஒரு வில்லங்கம் வரும்போதுதான் அற்புதத்தை கொடுப்பான். இப்ப நீங்க ஒரு வில்லங்கம் பண்ணாதான் வரலாறு வரும். வில்லங்கம் இல்லைன்னா வரலாறு எல்லாம் கிடையாது. அது ஒரு சித்தர்கள்லயே கோடிக்கணக்கான சித்தர்கள் முக்கிய அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே பாட்டு பாட்டு போய்க்கிறாங்க, எல்லாருமே எழுதி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. அது இல்ல இப்ப நம்ம சுத்தியே ஒரு 10 சித்தர் போன மாசம் சுத்தி அடைஞ்சிருக்கலாம், 100 போயிருக்கலாம், இங்க போயிருப்பாங்க. மருந்தீஸ்வரரை பார்த்துட்டு சொல்லிட்டு போவாங்க, இல்ல மருந்தீஸ்வரர் பக்கத்துல வால்மீகியை பார்த்துட்டு போவாங்க. அப்ப இங்க வேலை நடக்காத இல்ல, எல்லா வேலையும் நடக்குது. ஆனா அது உங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் வரலாற்றுக்குள்ளேயும் வராது. ஏன்னா அது வேலை இல்லை கடவுளுக்கு. நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதுக்கு சில ஆட்கள் மூலமா பயன்படுத்துறான்ல. இந்த பயன்படுத்துற முறையில சில பேர் மூலமா அற்புதத்தை செய்யறான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரஞ்சோதி பாபா இருந்தாரு, அவர் சமாதி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவரு அற்புதம் செஞ்சாரு, இந்த மாதிரிலாம் ஒரு வரலாறு இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நேற்று சமாதியான கணக்கம்பட்டி சித்தர்லாம் வருது. இப்ப நீங்க நம்பலன்னா பரவாயில்ல, இதை பார்த்தவன் நம்புவான்ல. அவன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சிருப்பான். கேன்சர்ல இருந்தவன், நோயில இருந்தவன், வறுமையில இருந்தவன்லாம் அனுபவிச்சிருப்பான்ல. அங்க செஞ்சிருக்காருல்ல, செய்யாதையா முட்டாளா எல்லாம் கார் தூக்கின்னு 1.5 லட்சம் பேர் போறாங்க.
இங்கே 10,000 50,000 பேர் போகிறான். அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நேற்று ஒருத்தர் சொன்னார், காலேஜ் கேட்டு டைரக்டர் ரூமுக்கு போகிறேன் எங்க நம்ம டிபிஐயில். அங்கே போனால் பரஞ்சோதி பாபா போட்டோ உள்ள காலண்டரில் மாட்டிக்கிறான். என்னம்மா இது இங்கே மாட்டிக்கினா? இல்லை அவர் நம்ம குரு. அப்போ என்ன அர்த்தம்? பெரிய அறிவாளிகளாக இருக்கிற அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்து தானே அங்கே நடக்குது. அப்ப இது நாம நினைக்கிற மாதிரி எல்லாருமே முட்டாளு இதுன்னு பேசுறதுக்கு நான் விவாதமா? அவன் அனுபவிக்கிறான், அவன் வேலையை பார்த்துட்டு போறான், போயா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி அவங்களை ஏன் அதை கொண்டு வர்றான் அப்படின்னா அது சாட்சி ஆகிறது. இதான் விஷயம், சாட்சி. அவ்வளவுதான். இந்த சாட்சிங்கிற விஷயத்துக்குள்ள நாம போறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தாதான் நடக்கும். அதே மாதிரி இந்த சாஸ்திரம் பண்ண உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஏன் பெருமான் சாட்சி கொடுக்குறான் அப்படின்னா, இந்த ஞான பரம்பரைன்னு ஒண்ணு எழுதுறாங்கல்ல. ஞான பரம்பரைனா தத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்றது. அதுல மெய்கண்டார் காலத்துல அவர் பாடிட்டு போனாரு, உயர்ந்த நூல் தான். அப்படி இல்லைன்னா உமாபதி சிவம் என்ன பண்ணுவார்? அத மறுத்துட்டு போயிடுவார். இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, உமாபதி சிவம் பெரிய மனுஷனாகவும் இருக்கிறார். அதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம். ஏன்னா அவருக்கு பேதம் இல்லாத ஞானம் வருது இல்ல. உமாபதி சிவத்துக்கு பேதம் இல்லாத ஞானம் வர்றதுனால தானே மெய்கண்டார் வழியில் அருணாந்தி சிவாச்சாரியார் மரபில் தான் வேதாந்த தெளிவாக நான் இதை சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு பேதம் இல்லாத ஒரு என்ன அனுபவம் வருகிறது. அப்ப நான் சொல்ல போறேன்னு சொன்னா நான் நல்லவங்கிறதுக்கும் நான் சரியாதான் சொல்றேங்கிறதுக்கு இப்ப யார் சாட்சி? கடவுள் தான் சாட்சி. அதனாலதான் இதே இந்த மாதிரி இந்த என்னது தில்லை விழாவில் தேர் ஓடுறது உமாபதி சிவத்தால தான் ஓடுது, கொடியேறது உமாபதி சிவத்தால தான் கொடியேறுது. அங்க எல்லாமே என்ன நடக்குது? முத்தி கொடுக்கறது உமாபதி சிவத்தால தான் நடக்குது. அப்ப உமாபதி சிவம் என்கிற ஒரு சாஸ்திர ஆசிரியர் அனுபவத்தில் வேதமில்லாத ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்ற ஒரு என்னது கடவுளினுடைய கையால் அப்படின்னா நீங்க அதை முடிவு பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் இதுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்குள்ள நாம எந்த மாதிரி போகணுங்கிறதுக்கு அடுத்த கட்டம். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல போன வாரம் சொல்லும் போது, கடவுள் வாழ்த்து சொல்லும் போது ஒளியான திருமேனி அப்படின்னே கடவுள் வாழ்த்தை ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரும்போது ஞானதான் குருஞான சம்பந்தர் போட்டாங்கன்னு சொன்னேன்ல, ஜோதி திறம் அறியா ஆசம். ஜோதின்னு போறது பிரச்சனை இல்லை, அதை சொன்னா அதுக்குள்ள நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் மாறக்கூடாது. ஏதோ நீங்க பிள்ளையார் சுழி போட்டு கீழே எதனாலும் எழுதிட்டு இருக்க கூடாது. அதாவது நீங்க ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்க நூல்லையே என்ன வரக்கூடாது? பச்சுவந்தித்தனம் வரக்கூடாது. அதுக்குள்ள தலைப்பரட்டை மாதிரி மாறுவான். தலைப்பரட்டையா தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னவா மாறும்? தவக்கலையா மாறிடும். தலைப்பரட்டை தவளையா மாறுறதுன்னா என்ன? அது பரிணாமம் தான். ஆனா முதல்ல தலைப்பரட்டை மாதிரி காட்டிட்டு பின்னாடி தவளையா மாறுறதுலாம் அந்த கேரக்டர் மாறுறது. அப்ப இதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த தொடக்கத்துல சொல்றத அதை கடைசியில கொண்டாந்து நிறுத்தணும். அதுலதான் என்ன இடைவெளின்னு கேட்டீங்கன்னா, மெய்கண்டாருக்கும் உமாபதி சிவத்துக்கும் மெய்கண்டார் நேரா ஒரு தத்துவத்தை நிலைநாட்டிட்டு போறார். உமாபதி சிவம் வரும்போது இதுவரைக்கும் வந்த ஞான விஷயங்களை நாம அதுக்குள்ள எடுத்து வச்சு பார்த்து அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. இதுக்கு நடுவில் வந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, இல்ல இத பகுதியா அனுபவிக்கிறதுக்கு வேலை பார்த்தார். யாரு? அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ன பண்ணிட்டாருன்னா அது ஒரு பங்கு போட்டுறாரு. பங்கு போட்டு ஆகமத்துல தான் நீங்க இதை அனுபவிக்கணும் ஒரு திரையை கொடுத்துறாரு. இதான் அதுல இருக்கிற சின்ன என்னது தடை. அது கூட என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு என்னது அவருடைய பழக்கம் லிமிட்டட் பீப்புள்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவர் எது வரைக்கும் அதை கொண்டு போறாரோ அது வரைக்கும் நீங்க பார்க்கணும். அவருக்கான ஆடியன்ஸ் அவ்வளவுதான். இப்ப நீங்க நான் தான் அடிக்கடி சொல்லிடுறேன், எப்பா என் சொற்பொழிவு புரியலாம் சொல்லாதீங்க. 27 நாள் 30 நாளும் சொற்பொழிவு நடக்குது. உங்களுக்கு புரியறத போய் கேளுங்க. நான் தயவு செஞ்சு ஏன் சொற்பொழிவு என்கிட்ட புரியலாம் வராதிங்க. நீங்க புரியணும் சொற்பொழிவு போங்க. எந்த புரியலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா உனக்கு புரிஞ்ச சொற்பொழிவு தான் நீ போ. என் சொற்பொழிவு புரிஞ்சுக்கின்றது என் வேலையில. உங்ககிட்ட நான் காசை வாங்கல. வேணும்னா மருந்தீஸ்வரர் கோயில புரியாத சொற்பொழிவு பண்றேன்னா திருப்பி காசை நம்ம கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆளை விடுசாமி. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சொற்பொழிவுக்கு வரணும்னா நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவேன்.
புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு நான் தான் தயாரா இருக்கிறேன். பேசிக்ல இருந்து நாம சொல்ல வரோம், உனக்கு என்ன புரியும் அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன வந்துட்டேன், மேட்டருக்கு வந்துட்டேன். நாரதர் என்ன பண்றாரு, அவருக்கு எல்லாம் தெரியல. நாரதருக்கு எல்லாம் தெரியும் தானே? என்ன சார், நாரதருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல நீங்க சினிமாவில் பார்த்து தப்பா படிச்சிருக்கீங்க. நாரதர் தான் ஞானத்துல நம்பர் 1. அப்படி இல்ல, அது சினிமா டைலாக். அதான் சொல்றேன், அந்த திருவிளையாடல் நம்ம இவர் தான் எழுதினாரு, சிவகவி ஸ்ரீகரியா, அந்த அருள் நேரம் சொல்றாருல ஜெயா டிவில, சிம்மக்குரல் சீதாபதி பையன் அவர் தான் இந்த ஹெரான் ராமசாமியா, அந்த சனீஸ்வரன் திருவிளையாடலாம் வசனம் எழுதினவர். அவருக்கு கூட நம்ம சமயபுரத்தில் நாம் போய் லைவ்லாம் பண்ணியிருக்கிறோம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு. அப்போ சில விஷயம் சொன்னார், இதை மக்களுக்காக நாங்கள் இப்படி சொல்றது சார், இது தீக்கா சாயல்ல அதை வசனம் எழுதுறது, வாசனம் இருக்குது, கடவுள் போட்டிய இந்த விஷயம்லாம் அதில் கிடையவே கிடையாது. எதுல? அந்த இதுலையும் கிடையாது, எதுலையும் கிடையாது. நாரதர் கேலிக்குரியவரும் கிடையாது. நாரதர் நீங்க அருணகிரிநாதருக்கு முன்னாடி, அருணகிரிநாதர் நீங்க உயர்வாதானே நினைக்கிறீங்க, அவருக்கு முன்னாடி அந்த நிலையை அடைஞ்ச முனிவர் நாரதர் மட்டும்தான். வேதத்துல வேத உபநிடதம் படிக்கிறீங்கல்ல, இந்திரன் கூட அந்த பதவியை அடையல. இந்திரன்லாம் ஞானத்தை அடையல. ஒரே ஒரு ஆளு, நிறைய முனிவர் இருந்தாங்க, ரைக்வர், யாக்ஞவல்கியர், அவரு இவருன்னு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. எதுல? நம்ம இருக்குல்ல. ஆனா நம்ம நாரதர் மட்டும்தான் கந்தன் அப்படிங்கிற பேர்ல முருகன், சனத்குமாரர் இப்படின்னு முருகனுக்கு பேர். சாந்தோக்கிய உபநிடதம் படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். சாந்தோக்கிய உபனிஷத், அதுக்குள்ள சாமவேதத்துக்குள்ள வர்ற ஒரு உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. சாந்தோக்கிய உபனிஷத்துக்குள்ளதான் இந்த ஆர்குமெண்ட் வருது. அவர் தான் போய் முருகன் கிட்ட எனக்கு நீ அத்தியாயனம் பண்ணு அப்படின்னு கேட்கிறார், சொல்லிக் கொடு எதை, பிரம்ம வித்தைய அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிரம்ம வித்தைக்கு பேர் தான் தகர வித்தை. சொல்லிக்கிடனே அவர் முருகன் சொல்றாரு, முதல்ல உனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லு. எது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. யாரு? நம்ம நாரதர். இந்த 18 வித்தை சொல்லுவாங்கல்ல, முதல்ல 6 அங்கம், அதுக்கப்புறம் அதை 12 ஆக்குவாங்க, அதுக்கப்புறம் அதை 16 ஆக்குவாங்க, அதுக்கப்புறம் 18 ஆக்குவாங்க. இந்த 18 வித்தையும் எனக்கு தெரியுமா. யாரு? நாரதர். இவ்வளவுதானே தெரியும், இதுக்கு மேல உனக்கு ஒன்றும் தெரியாது இல்ல. சரி, உனக்கு என்ன, எந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது, உனக்கு என்ன தெரிஞ்சுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு முருகப்பெருமான் நாரதருக்கு சொன்னது தகர வித்தை. இந்த தகர வித்தை இது நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த உபனிஷதங்கள் தொகுப்பு, சங்கராச்சாரியார் விளக்கமா இருந்தாலும் சரி, யார் விளக்கமா இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நானே ஒண்ணு, இப்போ இலங்கையில நான் போயிருந்தப்போ இங்கதான் பண்ணது. இங்க யார் பண்ணது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்திய சுதந்திரம் அடைகிற காலத்துல 5ஆம் ஜார்ஜ் மன்னர் பட்டம் ஏற்பு இங்க நடக்குது கல்கத்தாவில். அவர் முன்னாடி சொற்பொழிவு பண்ணவர் ஒருத்தர், அவர் பேர் சுப்பிரமணிய சர்மான்னு பேர். அவர் முன்னாடி வேதத்தை பத்தி உபன்யாசம் பண்றவர். அவர் இந்த 12 உபநிஷத்தை விளக்கம் பண்ணி அதை வடமொழியிலிருந்து தமிழ்ல தொகுத்து எழுதி வச்சிருந்தார். அதை சங்கராச்சாரியார் கையெழுத்து போட்டு இது சரியா பண்ணிருக்கிறார்னு காஞ்சிபுரத்துல போட்டு, அதுக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ் ப்ரொஃபசர் யாரு நம்ம சென்னையில இந்த நூல் சரியாதான் பண்ணிக்கிறான்னு அவர் சாட்சி கொடுத்து, அந்த புத்தகம் 1 வருஷம் வீட்டுல இருந்து அதை அவங்க பையன் தூக்கி போய் பாரதியார் கிட்ட கொடுத்து, எப்ப பாரதியார் கொஞ்சம் இதை பார்த்து ப்ரூஃப் பார்த்து கொடுங்கன்னு கேட்க போய், அதை பாரதியார் வச்சுக்கிட்டு ப்ரூஃப் எல்லாம் பார்க்காம குலச்சாமி கிட்ட தூக்கின்னு ஓடுறார். குலச்சாமி நான் யார் தெரியும்? இது எதுக்கு நான் இந்த வரலாறு சொல்றேன்னா, இந்த உளம் ஆனவெளின்னு ஒரு விஷயம் வருது இல்ல, அதுக்கு அர்த்தம் சொல்றேன் இப்போ உங்களுக்கு. எது? சிவப்பிரகாசத்துல உளம் ஆன வெளிங்கிறத தப்பா எங்க ஆளுங்க பதிப்பிச்சுக்கிறான்னு சொன்னல, உளமான வெளின்னு மொத்தமா போட்டுட்டு உளம் ஆன வெளின்னு ஒரு அர்த்தம், உளம் மான வெளின்னு ஒரு அர்த்தம், இப்படிலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்ல போறது புரியும். இதை தூக்கிட்டு பாரதியார் கிட்ட அவர் ஓடுறார். யாரு? அந்த சுப்பிரமணிய சர்மாவோட பையன் ராஜாராம் சர்மா, பாண்டிச்சேரியில இது நடக்குது. அப்ப பாரதியார் பாண்டிச்சேரியில் இருக்கிறார். பாண்டிச்சேரிக்கு இன்னொரு பேர் பாரதியார் வைக்கிற பேரு வேதபுரம்னு பேர். வேதபுரத்தில் வித்தைகள் வளர்ந்து எழுதினார் பாருங்க, பாரதியார் பாட்டு ரொம்ப அருமையா அந்த பாட்டு.
அந்த பாண்டிச்சேரியில இப்பவும் போனீங்கன்னா சித்தானந்த சாமி மடம் ஈஸியா பைபாஸ் விட்டுருக்காங்கல்ல, அங்க போனீங்கன்னா சித்தானந்த சாமி இருக்கும். அப்ப அவர் சமாதி ஆயிட்டார் சித்தானந்த சாமியெல்லாம், அவர் இல்லை அப்போ. ஆனா அதை சுத்தி இருந்த ஒரு அங்கதான் குயில் தோப்பு, அங்க இருந்த ஒரு 3 சாமியாரு பாரதியாருக்கு பழக்கம். அதுல அழுக்கா ஒரு மூட்டைய, எப்பவுமே சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழுக்கு மூட்டையை தான், அழுக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் பையில ஒரு கோணி பையில அதுல ஒரு குப்பையும் இருக்காது, ஏதாவது ஒரு குப்பையை அதுல வச்சுட்டு சும்மா தோல்ல வச்சுட்டு அவங்க சும்மா பைத்தியக்காரன்னு காட்டுறதுக்காக அதை மூட்டையில வச்சுட்டு துணி கட்ட மாட்டாங்க, இல்ல பிளாஸ்டிக் பேப்பரு இல்ல எதையாவது ஒரு இடுப்புல கட்டிக்கிட்டு சமுதாயத்துக்காக அங்க சுத்திட்டு இருப்பாங்க. இப்படி சுத்திட்டு இருந்த ஒரு பேரு குள்ளச்சாமின்னு ஒருத்தர். இவரு தான் பாரதியார், இவரை ரொம்ப பிடிச்சாரு. இன்னொரு 2 சாமி, யாழ்ப்பாணத்து சாமின்னு ஒருத்தர் இருந்தார் பாரதியாருக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு சமாதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம், சாலியர் குப்பம் பேரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கம். அங்கதான் யாழ்ப்பாணத்து சாமிக்கு சமாதி இருக்கு. பாரதியார் கூட இருந்தா அவருக்கு. அதை கண்டுபிடிச்சவங்க இலங்கைக்காரங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவர் இலங்கையிலிருந்து வந்தவர் யாழ்ப்பாணத்து சாமி. அவரு பார்க்க ஒரு நீதிபதி அங்கிருந்து வர்றாரு, எதேச்சியா வந்தவர் இவரை பார்த்துறாரு. அவரு முன்னிலையிலேயே இவர் சமாதி ஆகிறார். அது ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்குது. அவர் பாரதியார் அவரையும் பார்க்கிறாரு, இந்த குள்ளச்சாமியும் பார்க்கிறாரு. அந்த யாழ்ப்பாணத்து சாமி கிட்ட ஒரு உபதேசம் வாங்கல. இன்னொன்னு வேதாந்த சாமி ஒருத்தர், அப்புறம் கோவிந்த சாமி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பாரதியார் வரலாறுல. இது பாரதி சுயசரிதை படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாரதியை விடவும் சித்தர்களை பத்தி அதிகமா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எழுதினவங்க யாரும் இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, பாரதியார் எழுதினாரு, அதுக்கு முன்னாடி தத்துவ விளக்கமாவே வள்ளலார் சொல்லியிருக்கிறார். சித்தர்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுன்றது வள்ளலார் தான் தெளிவா சொன்னவர். திருமூலர்லாம் அது பிலசாபிக்கலா சொன்னவர், தத்துவமா சொன்னவர். அந்த வெளியில் வெளி போய் விரவியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும் சித்தர் போடுறாருல்ல, தெளியுமா வரை சித்தர் போடுறாருல்ல. அதுக்கு அப்புறம் பாரதியார் வள்ளலார்ல பாரதியார் நாம சித்தர்களை புரிஞ்சுக்கிற மெத்தனாலஜியா அதுல கொடுக்குறார். அப்ப பாரதியார் இந்த குள்ளச்சாமியை துரத்திட்டு ஓடுறாரு. என்கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டான். இந்த புக்குன்னா இந்த இதோட ஃபர்ஸ்ட் பிரிண்ட்னு வச்சுக்கலாம். இது இப்போ ரீபப்ளிஷ் ஆயிருக்குது, கவிதா பதிப்பகத்துல கிடைக்குது, துவாதச உபநிஷத்துன்னு. நீங்க படிக்கிற மாதிரி அதை நான் தான் பதிப்பு பண்ணியிருக்கிறேன். அதை அதனாலதான் எனக்கு இவ்வளவு புரிஞ்சுது. இல்லாட்டா எனக்கும் புரியாது. எனக்கு புரிய வைக்கிறது தான் இதை கொடுக்குறாங்கன்னு நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தூக்கிட்டு போய் அந்த சித்தர்கிட்ட இவர் கேட்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, நீ ஏமாத்துற, உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ நடிக்கிற, நீ திருடா, நான் விட மாட்டேன், இன்னைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுன்னு தூக்கி பாரதியார் திருத்த கொடுத்தான் பாரு. யாரு? சுப்பிரமணிய சர்மா பையன் ராஜாராம் சர்மா கொடுத்ததை திருத்தி கொடுக்காம இந்த பாரதியார் தான் தெரியுமே, உனக்கு நான் திருத்தி கொடுக்க மாட்டான்னு இவருக்கு கிண்டல் அடிப்பாரு. அவர் தூக்கி போய் அந்த குள்ளச்சாமி கிட்ட இதுக்கு எனக்கு அர்த்தம் சொல்லி அவனும் துரத்துறாரு. அந்த குள்ளச்சாமி ஓடுறார். அழுக்கு முட்டை சாமின்னு பேர் அவருக்கு. நீங்க பாக்குற மாதிரி சுத்தமாலாம் இருக்க மாட்டாங்க, நாத்து அடிக்காது, ஆனா உடம்பு பூரா அசிங்கமா இருக்கும், அழுக்கா இருக்கும், ஆனா நாத்து அடிக்காது, குளிக்க மாட்டாங்க. இப்படிதான் இருப்பாங்க சித்தர்கள். நீங்க நாம குளிக்காம இருந்தா நாத்து அடிக்குதா இல்லையான்னு பாருங்க. காலைல குளிக்காம சாயங்காலம், காலைல குளிச்சுட்டு சாயங்காலம் குளிக்காம இருந்தா, தூங்கி எழுந்தாலே உங்க உடம்புல எவ்வளவு வேற நாத்து அடிக்கணும் உங்களுக்கு மூக்கு நல்லா வேலை செஞ்சா தெரியும். ஆனா சித்தர்கள் நாத்து அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்ட போனீங்கன்னா நல்லா தெரியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா துரத்திட்டு ஓடுறாரு. துரத்திக்கிட்டு ஓடின உடனே அவர் கையை பிடிச்சிடாரு. பாரதியார் கூட பாரதியார் ஒரு அதுல ஒரு ஞானக்கு இருக்கு இல்லையா, அது துணிஞ்சு கையை வச்சிருது. சித்தர்கள் பயம் இல்லை, அதுல ஒரு அவனுக்கு வெள்ளை உள்ளம். இதுவே வேற ஒருத்தன் பிடிச்சான்னா பலார்னு உள்ளம் பிடிக்க விட மாட்டாங்க. இவர் பிடிச்சிடறாரு. பிடிச்ச உடனே சரி தொலை இது விடுவா நில்லு அப்படின்னு ஒரு அவர் தள்ளிட்டு போறாரு. ஒரு குட்டிச்சவர் பக்கத்துல தள்ளிட்டு போறாரு பாரதியார். குட்டிச்சவர் பக்கத்துல தள்ளிட்டு போய் அவர் கையை பிடிச்சி இதை பாரு அப்படின்னு காட்டுறாரு. செவரு கிவரு எதுவும் இல்லை, பெரிய வெளி அனுபவம். எந்த பொருளும் வெளியே தெரியாம எல்லாம் உள்ள தெரியுற மாதிரி பாரதியாருக்கு ஒரு அனுபவத்தை காட்டுறாரு அந்த குள்ளச்சாமி. பாரதியாருக்கு காட்டதான் முடிஞ்சுது, பார்க்கதான் முடிஞ்சுது, ஆனா அனுபவிக்கல. அவர் இப்ப பிறந்து அனுபவிச்சிருப்பாரு, அது வேற விஷயம். அதாவது உங்களுக்கு எல்லாம் சில விஷயத்த காட்டதான் முடியும், நீங்களா தான் அனுபவிக்கணும். அந்த நிலைமைக்கு நீங்க வரணும். இதுதான் இடைவெளி. எவ்வளவு சித்தர் இருந்தாலும் நீங்க பணத்தை வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஞானத்தை கூட வாங்கலாம். அந்த கட்டிங் போட்ட பிறகு அடுத்த இதுல இருந்து நீங்களா ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா முடிவுக்கு வராது இந்த பிறகு. அது நல்லா தெளிவா வச்சுங்க. நீங்க ஏதோ தப்பையா நடுவில் வாங்கின்னு போடலாம் நினைக்க கூடாது. அது எந்த சித்தரை பார்த்தாவது, எந்த சித்தருக்கு ஊழியம் செஞ்சே வாங்க முடியாது, எந்த சித்தரை பார்த்தும் வாங்க முடியாது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு காட்டுவாங்க, எவிடன்ஸ் தானே இது, சாட்சி மட்டும்தான். நீங்க என்னதான் படிச்சாலும் சித்தர்கள் கையை பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டாலும் பாரதிக்கு அந்த வெளி அனுபவம் என்ன என்பது சாட்சி ஆகிறதே தவிர என்னவாகல, அனுபவம் ஆகல. ஆனா புலம்புறான். அதோட அவனோட சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளி அனுபவத்தை காட்டுறதுதான் உபனிஷத்தோட வேலை. இது
நாரதருக்கு முருகன் காட்டுறான். யாரு? நாரதருக்கு சாந்தோக்கிய உபனிடத்துல முருகன், உன் உடம்பு தான் பிரம்மபுரம், அந்த பிரம்மபுரம் என்கிற அந்த ஓட்டையில தான் தகர ஆகாயம், அதுதான் பிரம்மத்தை அறியும் முறை, அதுலதான் நீ கலக்கணும், அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது, நீ அதுல கலக்கும் போது எல்லாத்துக்குள்ளயும் அதுவும் கலந்துடுது. இதுதான் மெத்தட். இதுதான் உளம் ஆன வெளி. இந்த ஆன்மா வெளியா மாறணும். இதுல ரெண்டா ஒன்னாங்கிறதான் சங்கராச்சாரியாருக்கும் நமக்கும் பிரச்சனை. அவரு ஏமாந்தது, சங்கராச்சாரியார் ஏமாந்தது ஒண்ணுன்னாரு, ஏமாந்து போயிட்டாரா தான் பிரச்சனை. இப்ப நாம அதுல ஒண்ணும் வேதத்தை கையில் எடுக்கிறதுனால சங்கராச்சாரியாரை நாம எங்க தப்பு பண்ணாருன்னு நமக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால நீங்க அதுக்காக நான் பயப்படுறதுக்கும் இல்லை, நீங்க ஒரு நீங்க சொன்னாலும் சரி. ஆனா வள்ளலார் கான்செப்ட் படி அவங்களாம் செத்து போனவங்க, அவங்களை எழுப்பத்துக்கு தான் வள்ளலார் வந்தாருங்கிறது. புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இருந்த ஜகத்தவர்களை தான் நான் எழுப்ப வந்தேன்றதுதான் அவர் வேலை. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மள எழுப்புற வேலைதான் திருஞான சம்பந்தம் பண்ணிட்டாங்களே. இந்த தத்துவத்துல தப்பு பண்ணி எழுந்தாம் செத்தாம்பாரு, அவனை எழுப்ப கடவுளாலே முடியாது. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன செத்துட்டு இப்ப திருமூலர் எழுப்புறாருல, ஒரு பாடி கிடக்குது எழுப்புறாரு, அது முடியும். இன்னும் கேட்டா செத்துட்டு எழுப்புறதுதான் ஈஸி, உயிரோட இருக்கிறவனை எழுப்புறது தான் கஷ்டம். ஏன்னா அவன் ஒரு கான்செப்ட்ல உட்காந்துருப்பான். உயிரோட இருக்கிற உங்களை நான் எழுப்பணும்னு வச்சுங்களேன், ஏன்னா உங்க மூளை நினைச்சுக்கிட்டே இருக்கும், அதை தடுத்துட்டு நான் எழுப்பணும், தடுக்கக்கூடாது. செத்துட்டு அவனை எழுப்பலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் மூளையில ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஆன்மா இல்ல, அதை ஈட்டு எழுப்பிடலாம். ஏன்னா அவன் தடுக்க மாட்டான். உங்க எண்ணம் தடுத்துதுன்னா உங்களை எழுப்பவே முடியாது. இதுதான் பிரச்சனை கடவுளுக்கும் எல்லாருக்குமே. இப்ப செத்தவனை எழுப்புறது எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, உயிரோட இருக்கிறவனை யாரும் எழுப்பல. நல்லா நீங்க வரலாறுக்குள்ள பார்க்கணும், உயிரோட இருக்கிறவனை யாரையாவது தித்திருக்கிறாங்களா? திட்ட முடியாது. செத்துட்டவனை மட்டும் எழுப்பலாம். இதை திருஞான சம்பந்தர் பண்ணியிருக்கிறார், திருநாவுக்கரசர் பண்ணியிருக்கிறார், சுந்தரர் பண்ணியிருக்கிறார். பாடி இல்லாம தண்ணி இல்லாம எவிடன்ஸ் இல்லாம எழுப்பிட்டாங்க. இதுக்கு மேல வள்ளலார் எழுப்புறதுக்கு ஒரு பீஸ் இல்ல. ஆனா அவர் எழுப்பின நான் இதுக்காகவே வந்தேன்றார. ஏன் சொல்றாருன்னா, இவங்க எழுப்பினதெல்லாம் சாதாரண விஷயம்பா, இந்த தத்துவத்துல தப்பா சொல்லி செத்தாம்பார் அவனை எழுப்ப யாராலையும் முடியாது, அதுக்குத்தான் நான் வந்தேன். அப்ப என்னுடைய இயல்புல கருணை என்பதுல கொஞ்சமும் தடை இல்லாம இருந்தாதான் நான் அவன் எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப நீங்க ரவுடி கொலை பண்ணா 100 பேரை தான் கொலை பண்ணுவான், தத்துவத்துல கொலை பண்ணா லட்சக்கணக்கான பேரை கொலை பண்ணிடுறான்ல. இதான மாணிக்கவாசர் ஸ்டேட்மெண்ட். மாணிக்கவாசர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டான பிறகு ஏண்டவான்னு பூதமா வந்து இது போயிட்டான். கொடிரு பாம்புன்றாரு எல்லாரையும், பேய் மாதிரி பாம்பு மாதிரி என்ன கொட்டி கொட்டி சாவச்சானுங்க, என்ன பேய் மாதிரி பிடிச்சிட்டானுங்க. யார் சொல்றது? மாணிக்க வாசகர். அப்ப இந்த மாதிரி உலகத்துல பண்ணாங்க பாரு. சங்கரன் மட்டும் இல்ல, இருக்கிற லிஸ்ட்ல எல்லாமே அவங்க தான் லட்சக்கணக்கான பேரை கொண்டவங்க. அவங்களை எழுப்புறதுக்கு கடவுளால முடியாது. அதுதான் வள்ளலார் வந்த அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி மீட்டு கொண்டு வர்ற வேலைக்கு தான் கருணையோட எக்ஸ்ட்ரீம் கான்செப்ட் தேவைப்படும். கொஞ்சம் கூட தடையில்லாத கருணை, அதுல கொஞ்சம் கூட ரிமார்க் இருக்க கூடாது. அப்படி இருந்த கான்செப்ட் தான் வள்ளலார் கான்செப்ட். அந்த கான்செப்டுக்குள்ள போறதை தான் எதை சொன்னாங்க? உள்ளம் ஆன வெளி. ஆன்மாவும் இறைவனும் கலக்கணும். ஆன்மான்னு ஒரு லேயர் இருக்கு பார், இந்த லேயர் அப்படியே பெருசாகி கடவுள்ல கலந்ததுன்னு சொன்னா இந்த ஆன்மாவும் இருக்கும், எதுவும் இருக்கும், கடவுளும் இருக்கும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உபநிஷத்துல கொடுத்தான். அதை நான் இந்த ஒரு சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதி இலங்கைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். யோகர் சாமின்னு அங்க ஒரு சித்தர், பெரிய சித்தர், அவங்க யோகர் சாமியை பற்றியே கட்டுரை கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஐயா நீங்க தகராறு ரகசியம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கு ஒரு கட்டுரை எழுதுனாங்க. அப்ப எழுதும்போது தான் இந்த ரீசெண்டா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு. என்னன்னா, பூமா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும் உபநிஷத்துல. பூமா அப்படின்னா அதுக்குள்ள எல்லாம் இருக்குதுன்னு. அப்பதான் கண்டுபிடிச்ச அருணகிரிநாதர் அம்மா பொருள்ன்றத பூமாவை வச்சு சொல்றாரு. இது எங்கேயும் போல. நீங்க உடனே வேதத்துக்கு இவன் வேதம் பக்கம் பேசுறானா தமிழ் பக்கம் பேசுறானா ஒன்னும் குழப்பமாக நினைக்க கூடாது. வேதம் தொடங்கி தெளிவு சைவ சித்தாந்தத்திறன் உமாபதி சிவன் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். நாம தான் யார் வந்தாலும் பதில் சொல்ற அளவுக்கு நம்மளை கொஞ்சம் தயார் பண்ணிட்டாங்க பாமன் சாமிலாம். ஏன்னா பூமா அப்படின்னா எல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அததான் அருணகிரிநாதர் சொல்றாரு மா பொருள்ங்கிற. அந்த தகராலய அனுபவத்தை நாரதர் கிட்ட உபதேசித்தாம்பார் முருகன். அந்த அனுபவத்தை அவர் பெற்றார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் தெளிவா பேசுறார்.
இப்ப நாரத மகாநாட ஓசை முனியாடன் ஏன் பஞ்சாமிர்த வண்ணத்துல பாம்பன் சாமி போட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதைத்தான் சிவப்பிரகாசத்துக்குள்ள உளம் ஆன பெருவெளி அனுபவத்துக்கு தாண்டா நான் சைவ சித்தாந்தத்தினுடைய விஷயத்தை பேசுறேன்னா சிவப்பிரகாசர் இதனால்தான் நடராஜரை கொண்டு வந்தார். ஆடன் போனா நடராஜர் ஒரு சிக்னிபிகன்ஸ், அவ்வளவுதான். ஆட்டு கடவுள் ஆடுறதுன்னா நடராஜர், தியாகராஜர், அதுக்கப்புறம் திருவொற்றியூர் தியாகராஜர் அல்லது ஜோதி எதனாலும் கொண்டு வாங்க. இந்த ஆடுதல் தான் மூமெண்ட். அதுல அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். இத முதல்ல எக்ஸாக்டா சொன்ன ஒரே ஆள் யார்? தலைவர் யார்? எல்லாத்துக்கும் நம்ம திருஞான சம்பந்தர் தான். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையின் இந்த உள்ளம் ஆன பெருவெளிய ஒரே வார்த்தையில போட்டாரு. அதனாலதான் நான் கவுனியன் பிரம்மபுரம் என்கிற அந்த ஆன்மாவினுடைய தகராலை அனுபவத்தில் ஆன்மா இறைவன் வேறு இல்லாமல் கலக்கும், ஆனால் ரெண்டு உண்டுன்னு பேசினார் திருஞான சம்பந்தர். அதனால மற்றவங்க எல்லாம் காலி ஆயிட்டான். சைவ சித்தாந்தம் நிக்குது, திருஞான சம்பந்தர் நிக்கிறார். அத கடைசியா வள்ளலார் சொல்றார். நடுவுல இத இதுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் டீல் பண்றதுக்கு தான் உமாபதி சிவம் பிலசாபிகளா முதல்ல வர்றார். கடைசியா வேதத்தை வச்சுக்கிட்டே எழுதினாரு யாரு? பாம்பன் சாமி. இதுதான் எது தத்துவ வரலாற்றுல நீங்க வேதம் இல்லாம புரிஞ்சுக்கிறீங்கன்னா இதுக்குள்ள வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இல்லையா சொற்பொழிவுல நீங்க இவரு திருமுறை நம்பரு இது என்னது பெருமுறை நம்பர்னு பிளேடு போட்டாலும் சரி, பிளேடுன்னா என்ன? பிரிச்சு விடுறது. நீங்க போடுற சொற்பொழிவை நான் பிளேடுன்னு சொல்லல. இந்த பிரிச்சு விடுற வேலை நீங்க பண்ணாலும் சரி, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம திருவிழா இருந்தனால கொஞ்சம் ஜென்ரலா பிரசன்ட் பண்ணேன். அடுத்த வாரம் நான் உபநிஷத்தை படிச்சு காட்டியே உங்களுக்கு அதோட எவிடன்ஸை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சிவப்பிரகாசத்தை வேதாந்த தெளிவுன்னு அதை எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ள நாம போலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வேதம் தொடங்கி வந்த கடவுள் ஆராய்ச்சியில் நாரதருக்கு முருகன் பேசிய அதே விஷயத்தை முருகன் அவதாரமாக சொல்லப்படுகிற திருஞான சம்பந்தர் தான் பிரம்மபுரம் என்கிற தகராலை அனுபவம் இது என்று இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் என்று முடிவு கட்டினார். அதைத்தான் கடவுள் திருக்கடைக்காப்புல ஓதிய எது அனுபவம் என்று வள்ளலார் திருஞான சம்பந்தரை முன்னிட்டு கொண்டு கடைசி கொள்கையில பேசுகிறார். எதுல? அருட்பெருஞ்சோதியில பேசுகிறார். இதுக்கு நடுவுல வந்தது எல்லாம் அதுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை தீர்த்துக்கிறது. அதனால இதெல்லாம் பேதம் இல்ல, உங்களுக்கு இருக்கிற பேதத்தை தீர்க்கறதுக்கு தான் மற்றவங்க வர்றாங்களே தவிர இந்த திருஞான சம்பந்தர் தொடங்கிதான் இது வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் இதுக்குள்ள போகல. அதனாலதான் திருஞான சம்பந்தர் நாம முதல்ல வைக்கிறோம். காரைக்கால் அம்மையார் இந்த கொள்கையை பேச வரல, கடவுள் இருக்கிறான்னு பேச வந்தாங்க. கடவுள் இருக்கிறான்னு பேசுறது வேற, வேதம் தொடங்கி இருக்கிற கடவுள் ஆராய்ச்சியை முடிவு கட்டுறது வேற. கடவுள் ஆராய்ச்சியை முடிவு கட்டி பேசின தலைவர் அதுலதான் வரணும். எதுல வரணும்? அந்தனராதான் வரணும், கவுண்டினேதான் வரணும். ஆனா இங்க தான் நான் அனுபவிக்கிறேன், தமிழ்ஞான சம்பந்தம் தான். ஆனா நான் சொல்ற முடிவு எதுனா பிரம்மபுரம் என்கிற வேதத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட தகரத்தை அனுபவம் தான். அதுதான் முடிவாகிறது. அதோட தெளிவு என்ன அப்படின்னா ரெண்டும் இருக்கும், ரெண்டும் ஒன்னா இருக்கும். ஆனா ரெண்டுங்கிறது இல்லாம போவாது அப்படிங்கிறது இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் திரு எழுகூற்றிருக்கை. அதுக்கப்புறம் அதைத்தான் அது மாதிரி சைவ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு சொன்ன ஆள் யாரு? முத சிவப்பிரகாசத்துல உமாபதி சிவம். அதனாலதான் நடராஜர் அவருக்கு அந்த இயற்கை சிவன் அவருக்கு துணை புரிகிறான். அதுக்கு பிறகு பாம்பன் சாமிகள் இதுல வேதத்துக்கான விளக்கம் உபநிடதத்துக்கான ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொய் சொல்லாதீங்கப்பா உண்மையை தெரிஞ்சுங்க அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் எடுத்து போட்டு எழுதி வைதிக சைவ சித்தாந்தம். அதுக்கு முன்னாடி என்ன அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் அவர் பேர் கொடுக்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா வேதத்தினுடைய ஆராய்ச்சி தானேப்பா. நீ வேற பேசுற, அந்த ஆராய்ச்சியில அனுபவிச்சு பார்த்தா தெளிவா இது அப்படின்னு பாம்பன் சாமி சொல்றதுக்கு முன்னோடி யாருன்னா சிவப்பிரகாசம் செய்த உமாபதி சிவம். இதுதான் உளம் ஆன அல்லது உளம் மான பெருவெளி. இதுதான் அருணகிரிநாதருடைய மா பொருள் அனுபவம். இதுதான் நமக்கு இந்த சைவ சித்தாந்தத்துல நாம பெறுகிற முத்திக்கான முடிவு என்பதை நீங்க தெளிவாக வைத்துக் கொண்டால் இதுல இருக்கிற ஆராய்ச்சி தடைவிடைகளை நாம அடுத்த வகுப்பு
பார்ப்போம். இதுக்கு நடுவில் நாளைக்கு வள்ளலாரையும் நாம சிந்திப்போம் நாளைக்கு என்பதாக சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.